Taste the Daily. அண்மை செய்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் கள்ளிமேடு மற்றும் தாமரைப்புலம் ஊராட்சியில் மழைநீர் வடியாததால் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே இப்பிரச்சினைக்கு காரணம் என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திலே கள்ளிமேடு, தாமரைப்புலம் ஆகிய ஊராட்சிகளிலே டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு வடியாமல் சுமார் 1000 ஏக்கர் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தூர்வாரப்படாததன் காரணமாக இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய கள்ளிமேடு, தாமரைப்புலம் ஊராட்சியில் ஒரு போக சாகுபடிக்கான சம்பா சாகுபடி செய்திருக்கிறார்கள் விவசாயிகள். வங்கக்கடலிலே இந்த டிட்வா புயல் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 1000 ஏக்கர் அளவிலே நெற்பயிர்கள் நீரிலே மூழ்கி மிகப்பெரிய அளவிலே விவசாயிகள் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். புயல் தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஆளுகிற திமுக அரசு. விவசாயம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையில்தான் கரும்பு தோட்டத்திற்குள் கான்கிரீட் சாலை போட்டு பேண்ட் ஷூ கால்களோடு சென்ற முதலமைச்சருக்கு எங்களுடைய வேதனை புரியாது என்று விவசாயிகள் அழுகி கிடைக்கக்கூடிய நெற்பயிர்களை கையிலே வைத்து அவர்கள் கண்ணீரோடு கதறுகிற அந்த காட்சி கல்நெஞ்சை முறைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, கள்ளிமேடு, தாமரைப்புலம் ஆகிய பகுதிகளிலே மிகப்பெரிய அளவிலே ஆறு போல ஏரி போல பயிரிடப்பட்ட அந்த வயல்வெளிகள் முழுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த வயல்வெளியிலே பயிரிடப்பட்ட 1000 ஏக்கர் நெற்பயிர்களும் மூழ்கி அழுகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்க வேண்டும் என்றால் கண் துடைப்பிற்காக 8,000 ரூபாயும் 5,000 ரூபாயும் வழங்கி நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக திமுக அரசின் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதை உழைத்து வேர்வை சிந்தி பயிரிடப்பட்ட இந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதை பார்க்கிற போது தண்ணீர் தான் வருகிறது என்று விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய அந்த வேதனையை புரிந்து கொண்டு இந்த அரசு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் 2026 தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் என்றும் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். மழை அதிகமாக பெய்து விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்திற்கு வடிகாலை சென்ற ஆகஸ்ட் 15 கிராம சபா கூட்டத்திலும் முறையாக வைக்கப்பட்டு இதுவரை எங்களுக்கு வாய்க்கால் தூர்வாரவில்லை. எனவே கள்ளிமேடு விவசாயிகள் பாதித்திருக்கிறார்கள். அரசு உடனே விரைந்து நடவடிக்கை எடுத்து இழப்பீடு பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிட்வா புயல் அதனால ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால இந்த பகுதி தண்ணி மூழ்கி பயிரெல்லாம் ஒரு வாரமாக அழிவு நிலையில் அழுகிக்கொண்டே இருக்கிறது. மேலும் இதுக்கு காரணம் வடிகால் தூர்வாரப்படலை. மேலும் இந்த அழுகிய நிலையை அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, விவசாயத்துறை அதிகாரிகள், மாவட்ட அலுவலக அதிகாரிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு எந்த பதிலும் அவங்க நடவடிக்கை எடுத்ததா எங்களுக்கு இன்னும் தெரியலை. இது வரைக்கும் எடுக்கவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நெல் சாவடி பண்ணி மானாவாரி நிலத்தை பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. உடனடியாக அந்த இழப்பீட்டுக்கான காரணத்தை இந்த பாதிக்கப்பட்ட பயிரை அவங்க பார்க்கணும். என்ன இழப்பீடு கொடுக்கணுங்கிறத அரசுக்கு தெரிவிக்கணும்.